அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிரிப்டோ தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ இந்த வாரத்துக்கான குவிக்கான மார்க்கெட் அப்டேட் வீடியோ வந்திருக்கு. ஸோ டிலே பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா பிட்காயினோட ப்ரைஸில் அகைன் ஒரு கரெக்ஷன் இருந்துச்சு. இப்போதைக்கு பிட்காயினோட ப்ரைஸ் 82,400 பக்கம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆர்எஸ்ஐ பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 43 பக்கம் வந்து இருக்குது. ஸோ டெக்னிக்கலி பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு பிட்காயினோட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஃபிபனாச்சியில் 618 லெவல் வந்து டச் பண்ணுச்சு. ஸோ நாளைக்கு சண்டே அப்படின்றதால மேபி பிட்காயினோட ப்ரைஸ் அகைன் இந்த 786 லெவல் இருக்கு பாருங்க, இது வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த டம்ப் பார்த்தீங்க அப்படின்னா பியூர்லி பேஸ்ட் ஆன் மேக்ரோ கண்டிஷன்ஸ் தான். ஏன்னா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இந்த வாரம் வந்து அடி வாங்கி இருந்துச்சு. ஸோ கடைசி 3 நாள் நடந்த ஸ்டாக் மார்க்கெட் டம்பில் பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் ப்ரைஸும் கூட சேர்ந்து ரியாக்ட் ஆகியிருக்குது. மற்றபடி கிரிப்டோஸில் பெரிய நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து கிடையாது. இப்போதைக்கு பிட்காயினோட ப்ரைஸ் யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட் கூட க்ளோஸ்லி கோரலேட் ஆகிறதால மண்டே யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் பிட்காயினோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து அமையும்னு நினைக்கிறேன். பட் டெக்னிக்கலி பார்க்கும்போது பிட்காயினோட ப்ரைஸ் மேபி நாளைக்கு 79,200 வரையும் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் பம்ப் ஆகி 85,600 வரையும் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த வாரத்துக்குள்ள. ஏன்னா லிக்விடிட்டி ஹீட் மேப் எடுத்து பார்க்கும்போது லோயர் சைடில் பெரிய லிக்விடிட்டி எதுவுமே இல்லை. எல்லா லிக்விடிட்டியும் ஹையர் சைட் தான் வந்து இருக்குது. அண்ட் நீங்கள் ட்ரேடிங் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து தெரியும், பெருசாக வந்து வால்யூம் இந்த வாரத்தில் வந்து கிடையாது. அண்ட் அல்காயின்ஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிட்காயினுக்கு அகேன்ஸ்டாக நல்லாவே வந்து அடி வாங்கி இருக்குது. ஏன்னா பிட்காயின் டாமினன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு கிரிட்டிக்கலான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் வந்து இருக்குது. 62.26 கிராஸ் பண்ணி க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அல்காயின்ஸில் இன்னும் பெரிய டம்ப்ஸ் வரதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட 4 வாட்டி ட்ரை பண்ணியும் இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகல இது வரையும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த லெவல் வந்து ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ கஷ்டமாக வந்து மார்க்கெட் போயிட்டு இருக்குது, இதுக்கு எப்போ தான் ப்ரோ விடிவு காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் 11 அடுத்த சிபிஐ டேட்டா வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதுக்கப்புறம் May 6 to 7 பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்குது. இந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங்கில் கண்டிப்பாக 0.5 பாயிண்ட்ஸ் வந்து குறைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அது அப்படி நடக்கணும் அப்படின்னா சிபிஐ டேட்டா வந்து பாசிட்டிவாக வந்து வரணும். அதாவது ஃபெட்டோட டார்கெட்டான 2% இருக்கு பாருங்க, அட்லீஸ்ட் அந்த 2% க்ளோஸ் ஆச்சு வந்து வரணும். அப்படி சிபிஐ டேட்டா பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிரிப்டோ மார்க்கெட்டில் பெரிய பம்ப் இருக்கும். ஏன்னா என்னுடைய ஹால்விங் அனாலிசிஸ் படி ஃபர்ஸ்ட் டாப் டேட் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th April 2025 அன்னைக்கு வருது. ஸோ சிபிஐ டேட்டா பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா 14th Aprilக்கு மேலே நல்லா ஒரு பாசிட்டிவான பம்ப் பார்க்கலாம். அப்படி இல்லை சிபிஐ டேட்டா எக்கதப்பா நெகட்டிவாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டும் அடி வாங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் வந்து நல்ல ஒரு டம்ப் இருக்கும். ஏன்னா போன ஹால்விங் சைக்கிளில் ஃபர்ஸ்ட் டாப் டேட் இருக்கு பாருங்க, அதில் மார்க்கெட் வந்து நல்லா வந்து அடி வாங்கி இருந்திருக்கும். லாஸ்ட்டாக நடந்த மாதிரி தான் இந்த வாட்டி நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் அந்த சிபிஐ டேட்டாவோட டேட்ஸ்லாம் கிட்ட வரதால மேபி நடக்கலாம் தான் வந்து சொல்ல வரேன். பட் சிபிஐ டேட்டா பாசிட்டிவாக வந்து மே மாதத்தில் எஃப்ஓஎம்சியில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் வரப்போகிற வாரங்கள் நல்லாவே இருக்கும் கிரிப்டோஸ்க்கு. மார்க்கெட்ஸில் பெரிய சேஞ்ச் எதனா வந்துச்சு அப்படின்னா அதை இமீடியட்டாக வந்து டெலகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதுவரை நீங்கள் டெலகிராம்லையும் ட்விட்டர்லேயும் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா வந்து மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இருக்க கிரிப்டோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்தையும் வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வித் தட் இதோட இந்த வீடியோ முடியுது. எப்பவுமே சொல்ல ஒரு கமெண்ட் அப்டேட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறக்காம கிரிப்டோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.